Hi friends, நான் உங்க லட்சுமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து வயலுக்கு கிளம்பிட்டேன். வயல்ல வந்து எனக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு. அதுக்காக இப்போ நான் வயலுக்கு கிளம்பிட்டேன். சாப்பாடு வந்து எடுத்துட்டு போலாம்னு இருக்கேன். கஞ்சியும் சோயா பயிறு வந்து ஃப்ரை பண்ண மாதிரி வச்சிருந்தேன். அது ரெண்டே எடுத்துட்டு போலாம்னு இருக்கேன். அங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால இப்ப சாப்பாடுலாம் எடுத்துட்டு நம்ம வயலுக்கு கிளம்பிடலாம். ஒரு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிடலாம். வயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனாதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சாரி கட்டிட்டு போனாலும் கம்ஃபர்டபுளா இருக்காது எனக்கு. ஆனா சாரி தான் மோஸ்ட்லி நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி போறதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நைட்டே கஞ்சி மிஞ்சிருச்சு. அதுல வந்து தயிரை ஊத்தி வச்சிருந்தேன். சூப்பரா இருக்கும் நம்ம இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு. கஞ்சினாலே அந்த தண்ணி இருக்கும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். கஞ்சி ஊத்தி வச்சிருக்க தண்ணி எனக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும். டெய்லி கஞ்சி குடிக்க சொன்னா கூட குடிச்சிருக்காங்க. கஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு பொரிச்சு, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, ஊறுகாய் எதா இருந்தாலும் சரி, கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஞ்சி, கூழ் இதெல்லாம். சோயா பயிறு இந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். சிக்கன் பொடி, தனி மசாலா போட்டு வச்சிருந்தேன். இது நல்லா இருக்கும். நான் எப்பயுமே ரொம்பலாம் காரம் சேர்க்க மாட்டோம். ஏன்னா இந்த பிள்ளைங்களும் சாப்பிடாதுங்க. எனக்கும் ரொம்ப காரம்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஓகே, இப்ப ரெடி, கிளம்பலாம். அன்னைக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. நடக்கவே முடியல. அங்கங்க கொஞ்சம் கதியா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப இன்னும் ஃபுல்லா வதியாயிரும். ஐயோ வழுக்குது. எத்தனை அடிச்சிருக்கு? ரெண்டா? ரெண்டு அடிச்சிருக்குல்ல, தெரியல. அது நாலாவது. அது இன்னும் அடிக்கல. அப்ப அதுவும் இதுவுமா? என்ன இப்படி இங்கேயும் அங்கேயும் போட்டு வச்சிருக்கேன்? தண்ணி இல்ல, அதுல அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு இதை அடிச்சு அங்க போகல. இப்ப உனக்கு எத்தனை அடிச்சு? ரெண்டு அடிச்சுட்ட. ஒன்னே ஒண்ணுதான் கிடக்கா? நீங்க கூட ஏக்கர் உள்ளவங்க, நீங்க உங்களுக்கு கடந்துட்டு போகுது, எங்களுக்கு கொஞ்சமா இருக்கு. ஏன் நீ எனக்கு முதல்ல ஃபுல்லா முடிச்சுட்டு அப்புறம் உனக்கு கிடைக்குது இருக்காங்களா? என்ன என்ன வெயில்ல உட்கார்ந்து சாக்குல கை தள்ளி மண்ணை போட்டு கை தள்ளி மண்ணை போடுவோம். என்ன எதுக்கு தண்ணி வேணும் வேண்டியமா? ஏய் ஓ, ஏன் குட்டு ரெண்டும் காஞ்சி கிடக்குற பாருல. ஏன் இதுல தண்ணி இருக்குல்ல? ஒன்னது காஞ்சி உடைச்சு இப்ப என்னது அப்புறம் அடிச்சு விட்டுருக்காங்க. நல்ல இதுயா போயிட்டு வரும். என் மேல அக்கறை தண்ணி யூஸ் ஆக போல. எனக்கு பாய்ச்சிடாது. இந்த குண்டுல தண்ணி இல்லாம கிடந்துக்கு ஆவி மணி வதச்சிட்டு ஆகலாம்ல. பேஸ்ட் யாரு தண்ணி? இப்ப அவங்க உதவியா இருப்பாங்க. இதான் அந்த விசக்காயா? என்னமா அரைப்பாங்க? அரளி விதை அரைச்சு இது இல்லையா? வாங்கல, பாக்குற வேலையை பாப்போம். சரி வாங்க வாங்க. என்னமோ அடைச்சு சொன்னீங்களா? வாங்க அடைப்போம். நான் போய் கூட்டிட்டு வரேன் வண்டிய. இங்க இந்த தப்பிக்கிறல எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அங்கே சும்மாதான் நிப்பி. என்னது சாம்பாரா? சாம்பார். கண்ணாடி வைடா. கண்ணாடி எல்லாம் ஓட்டவே முடியலடா, தூசியா விழுதுடா கண்ணுல. ஹெல்மெட்லாம் வேணாம், மண்டை வெயிட்டா இருக்கும். இந்த டிஃபன் பாக்ஸ் எங்கேயோ பார்த்தா என்னோடது கொடுத்த பாத்திரம் பூரா அந்த சத்தியக்கா வீட்லயும் இருக்கு, மாமா வீட்லயும் ஓ வீட்லயும் இருக்கு. இந்த மாதிரி நல்லா இருக்கு. என்ன மரம்?
மஞ்சனத்தி நல்லா இருக்கு. அப்பன்னு பார்த்தா அமைஞ்சிச்சு மடப்புறம் சேலை. கட்டக்கூடாது, நம்மலாம் கட்டக்கூடாது, வயசானவங்க தான் கட்டணும். அம்மா பொண்ணு அடித்தேன், என் வரும்போது அடிச்சிருந்துச்சு. நான் வண்டியில் வந்தனால எடுக்கலை. சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். கிருஷ்ணா, அந்த கொக்கப்புறம் பிடிக்கலாமா? ஏண்டா நீ பாரு எதில் எவ்வளோ கொக்கு இருக்குன்னு. விதைய போட்டு நான் வந்து தின்றோம். அப்புறம் விதைய பூரா பிறக்கிறோம். அந்த 2 மட்டும் உழுதுருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் உழுகலை, இது உழுகலை. இதில் தண்ணி போகுங்களா? இப்போ உழுதுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 குண்டு வந்து உழுதாச்சு, இன்னும் 2 வந்து இருக்கு. இவ்வளோ நேரம் வண்டி எதுவுமே கிடைக்கல, எல்லா வண்டியுமே கொஞ்சம் பிஸி. அதனால வண்டி கிடைக்காதனால டைம் ஆயிடுச்சு. நான் காலைல 10 மணிக்கு வந்தேன், இன்னும் முடியல. மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போதான் வண்டி கிடச்சி வந்து உழுதுட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக உழுவணும். இது அங்கே இன்னொரு குண்டு, அந்த 4வது அதுவும். அப்புறம் அக்காவுக்கு ஒரு குண்டு இருக்குது உழுவாமல். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மணி 2 மணி ஆக போகுது. டைம் ஆயிடுச்சு. தம்பி ஸ்கூல்ல இருந்து வந்துருவியான், அதனால கிளம்பியாச்சு. இந்த அங்கிட்டு போய் கழுவலாம் பாப்பா. இந்த கழுவு.